ஹாய் ஹலோ. நம்ம கோட் ஃபார்ம்ஸில் நம்ம இப்போ ஆடு வளர்ப்பும் சரி, கோழி வளர்ப்பும் சரி, அதில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 500 ரூபாயில் நம்ம ஒரு கோழி கூண்டு செஞ்சுருக்கோம். அந்த கூண்டை நம்ம ஆல்ரெடி செஞ்சாச்சு. இந்த பின்னாடி வர வீடியோவில் அது எப்படி நம்ம செய்யணுங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட க்ரீன் கலர் இருக்க வலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. அந்த பியூசி பைப்பு பார்த்திங்கன்னா அது ஒரு 200 ரூபா. அவ்வளோதான். அதை மட்டுமே வச்சு நம்ம எப்படி இந்த கூண்டை மேக் பண்ணணுங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் நம்மளோட கூண்டோட அமைப்பு. ஓகேங்களா? இதுக்கு ஒன் சைட் டோர் வச்சு பியூசி பைப்பை யூஸ் பண்ணி அந்த க்ரீன் கலர் வலையை யூஸ் பண்ணி இந்த கூண்டை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 10 கோழி வரைக்கும் இதில் நம்ம வளர்க்கலாம். ஓகேங்களா? இது எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு 4 காலை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி 4 காலையும் கட்டி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள பீம், இந்த பீம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம டோருக்காக நம்ம எதுக்க 2 மூங்கி மர குச்சிகளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டத்தில் பார்த்திங்கன்னா கோழியோட வெயிட்டை தாங்கிறதுக்காக நல்ல மூங்கி பிளாச்சை வச்சு நம்ம கட்டியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட பாட்டம் 4 சைடும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வலையை தூக்கி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம கட்டிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட உள்ள கருங்கோழி, அடுத்தது 2 போண்டா கோழி பார்த்திங்கன்னா இது உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இதில் இப்போ பார்க்க முடியும். 4 கோழிக்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா இன்னும் நம்ம இதில் எத்தனை கோழி வளர்க்கலாம்னு நீங்களே பாருங்கள். இது மாதிரி நம்ம கோழி வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நோய் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இயற்கை முறையில் நம்ம கோழி வளர்க்குறதுனால கோழிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.